கலைஞர் நூற்றாண்டு நூலக திறப்பு விழாவில் பங்கேற்பதற்காக மதுரை சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். சென்னையிலிருந்து விமானம் மூலம் புறப்பட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மதுரை விமான நிலையத்திற்கு சென்றடைந்தார். அங்கு அமைச்சர்கள் பிடிஆர் பழனிவேல், தியாகராஜன், மூர்த்தி, தங்கம் தென்னரசு உள்ளிட்டோர் முதலமைச்சரை வரவேற்றனர். தொடர்ந்து விமான நிலையத்திலிருந்து அரசு விருந்தினர் மாளிகை செல்லும் வழிநெடுங்கிலும் திரண்டிருந்த திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். நிர்வாகிகள் பலர் முதலமைச்சருக்கு புத்தகங்கள் கொடுத்து வரவேற்றனர். தொடர்ந்து இன்று மாலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை திறந்து வைக்க உள்ளார். மதுரையில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூலகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று மாலை திறந்து வைக்கிறார். இதன் சிறப்பம்சங்களை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவை போற்றும் வகையில் மதுரையில் கலைஞர் நினைவு நூலகம் பிரம்மாண்டமாக அமைக்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் கடந்த 2021ஆம் ஆண்டு ஜூன் மாதம் அறிவித்திருந்தார். அதன்படி இந்த நூலகம் மதுரை புதுநத்தம் சாலையில் 215 கோடி ரூபாய் செலவில் உலக தரத்துக்கு இணையாக கட்டப்பட்டுள்ளது. 2.61 ஏக்கர் நிலத்தில் 2,13,338 சதுர அடி பரப்பளவில் நூலகம் அமையப்பெற்றுள்ளது. இந்நூலகத்தில் சுமார் 60 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு துறை சார்ந்த 2.5 லட்சம் புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன. 18 கோடி ரூபாய் செலவில் புத்தகம் வைக்கும் அலமாரிகள், படிப்பதற்கு தேவையான மேசைகள், நாற்காலிகளும் வாங்கப்பட்டுள்ளன. 5 கோடி ரூபாய் மதிப்பில் கணினிகள் இடம்பெற்றுள்ளன. 8 தளங்களை கொண்டுள்ள இந்த நூலகத்தின் அடித்தளத்தில் வாகன நிறுத்துமிடம், செய்தி, நாளிதழ் சேமிப்பு பகுதிகள் அமைந்துள்ளன. தரைத்தள பகுதியில் கலைக்கூடம், வரவேற்பு அறை, மாற்றுத்திறனாளி பிரிவு, மாநாட்டு கூடம், முக்கிய பிரமுகர்கள் அறை, சொந்த நூல்கள் படிக்கும் பிரிவு உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன. முதல் தளத்தில் குழந்தைகளுக்கான நிகழ்ச்சி அரங்கம், பருவ இதழ்கள், நாளிதழ்கள் பிரிவு, குழந்தைகளுக்கான நூலக பிரிவு, அறிவியல் கருவிகள் பிரிவு உள்ளது. 4வது தளத்தில் போட்டித் தேர்வுகளுக்கான பல்வேறு துறை சார்ந்த சுமார் 30,000 நூல்கள் இடம்பெற உள்ளன. இவை தவிர டிஜிட்டல் திரைகள், சிற்றுண்டி கூடங்கள் மற்றும் 100 கார்கள், 200 இருசக்கர வாகனங்களை நிறுத்தும் வகையில் வாகன நிறுத்துமிடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 3 இடங்களில் எஸ்கலேட்டர்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த கலைஞர் நூலகம் தென் மாவட்ட மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையும் என்று தமிழறிஞர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். டிஎன்பிஎஸ்சி உள்ளிட்ட போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக கலைஞர் நூற்றாண்டு நூலகம் வரப்பிரசாதமாக அமையும் என்று மாணவர்கள் வரவேற்பு தெரிவித்திருக்கின்றனர். இது எஸ்ஐ படிச்சுக்கிட்டு இருக்கேன். இங்கே இதுக்காட்டி அங்கே போனால் புக்கு இதெல்லாம் நல்லா கிடைக்கும், நம்ம படிச்சுக்கலாம். அங்கே இருக்க எடுத்து இங்கே புக்கெல்லாம் நம்ம காசு போட்டு வாங்கிட்டு ஸ்கூல் புக்கு ஆட்டம் முன்னாடி படித்த மாட்டாங்க. அங்கே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃப்ரீயாக கிடைக்குன்னா நம்ம தேவையான புக்கு எடுத்து படிச்சுக்கலாம். சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகம், அடுத்து கன்னிமார் நூலகம், அதுக்கடுத்து இப்போ இங்கே பெருசாக இங்கே தான் வருது. அதனால இங்கே சவுத் சைடுக்கும் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்துக்கும். புக்கு எங்கிட்ட ரொம்ப வசதி இல்லை அந்த புக்கு வாங்குறதுக்கு. ஏன்னா அதிகமாக எல்லா பேரும் குரூப்பாக இது பண்ணி தான் வாங்குவோம். ஆனால் இப்போ அங்கே போய் இது பண்ணும்போது நாங்கள் நோட்ஸ் எடுத்துகிட்டு அங்கே வச்சுட்டு நீட்டாக அது ஒரு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சிக்கு தனியாக ஒதுக்கியிருக்காங்க, அது ஒரு நல்ல ஒரு இதாக இருக்குது. இங்கே உள்ளவங்க எல்லாருமே கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து வர்றவங்க தான். எல்லாருமே இன்னும் கொஞ்சம் நல்லா அங்கே போய் யூஸ் பண்ணிட்டு நல்லது. காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா ஸ்கூல் புக்ஸ் அந்த மாதிரி படிப்பாங்க. இப்போ வந்து இருக்கக்கூடிய காம்படிஷன் லெவலுக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் மெட்டீரியல்ஸ் வந்துட்டு கேதர் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த புக்ஸ் எல்லாமே இப்போ லைப்ரரியில் கிடைக்கிறனால அது எங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி கம்ப்யூட்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது டிஜிட்டலாக நம்ம வந்து நெட்வொர்க்கு அந்த மாதிரி சர்ச் பண்ணி இன்னும் படிக்கிறதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது லைப்ரரியில்.